ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். பட் ப்ராஜெக்ட் பண்ண போனது ஒரு மூமெண்ட் அப்படின்னா, அங்கே ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணிகிட்டு நாங்கள் ஜாலியாக பண்ணது, ஸோ அங்கே என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன்னா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃப்ரிட்ஜுக்கு நம்மளுக்கு கவர் வந்திருக்கோம்ல, ஸோ அதை வந்து தான் ட்ரீ ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கலர்ஸுக்காக வந்து இந்த கலர் வந்து நம்ம வாங்கிட்டு முதலே ஃப்ரெண்டு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரௌன்லேயே வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டார்க் ப்ரௌன் அப்புறம் லைட் ப்ரௌன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து அந்த கலர் வந்து எடுத்துக்கிட்டோம், மரத்தோட கலருக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ லைட் ப்ரௌன் பார்த்திங்கன்னா வந்து கலர் அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து டார்க்கன் வந்து இது பண்ணிவிட்டு இது வந்து புல்வெளிக்காக வந்து ஸோ மேலே வந்து இது நாங்கள் கலர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையில் தான் மேக்ஸிமம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த அவுட்லைன் வந்து கையில் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து இந்த மரத்துக்கு கொடுக்குறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து தனியாக வாங்கி வீட்டில் இருந்துச்சு ஒன்று. ஸோ அது ஒன்று, இன்னொன்று பக்கத்தில் கொஞ்சம் வாங்கிட்டு ஸோ கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அடிக்க ஆரம்பித்தோம். நல்லாவே வந்துருந்துச்சு அவுட்புட். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வந்து நம்ம இப்போ தனியாக பண்ணுற ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து நம்ம ஏதோ ஒரு மைண்டில் பண்ணிடுறோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் ஃபுல்லாக பாட்டு கேட்டுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு பண்ண மூமெண்ட்லாம் வந்து செம மூமெண்ட். என்னால் இன்னுமே மறக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 6:30க்கு ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். இல்லை 5:30க்கு வந்து ஆரம்பித்தோம். ஸோ 5:30க்கு ஆரம்பித்து நைட்டு முடிக்கும்போது வந்து 8:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. டின்னர் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தான் பண்ணுறோம், பட் வந்து அவங்க எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியில் வந்து அவள் கார்ட்டூன் போட்டுவிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ மற்ற கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி, பேஸ்டல் கலர். ஸோ அது வந்து அவன் வந்து வாங்கி வச்சுருந்தா கேமல் பிராண்டில். ஸோ அதை வந்து நான் எல்லா கலருமே எடுத்து பார்த்துட்ருந்தா நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம வேறு ஏதாவது பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ மட்டும் நான் வாங்கினேன் அவகிட்ட. அதுக்கப்புறம் வந்து மற்ற கலர்ஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ப்ளூ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு கிளியராக வந்து எனக்கு எந்த ஐடியாவும் எனக்கு அப்போதைக்கு தோணலை. ஜஸ்ட்டு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட சொன்னேன் நான். ஸோ வந்து நான் கையில் பெயிண்ட் பண்ணனால என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் வந்து நான் ப்ரஷ்ஷில் அடித்தேன். அதனால வந்து எனக்கு வந்து கையில் வந்து இதாகலை. ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் கையில் பண்ணது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ வாஷ் பண்ண போகலை. பாத்திரம் விளக்குற சோப்பு இருக்குல்ல, அதை வச்சு ஸோ 2-3 தடவை வாஷ் பண்ணி விரலில் உள்ளது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நகத்தில் உள்ளது வந்து எனக்கு போகவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நகத்தில் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒய்ப்ஸ் வச்சு நான் எடுத்தேன். ஸோ எடுக்கும்போது எனக்கு வந்து அது வந்துருச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த கலர் இதை வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் அப்படின்னா, நம்ம கையிலேருந்து அந்த கலர்ஸை போக்குறதுக்கு அதுக்கு ஒரு டைம் ஆச்சு. சரி, ஓகே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட்டு ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டோட நம்ம மனசுக்கு பிடிச்ச அந்த டைமில் கொஞ்சம் மூமெண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹேபிட்டில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து செம்மையாக இருக்கும். உண்மையிலே அது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக வந்து டைமை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக மரத்தோட வந்து மேல் பகுதி வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ மரத்தை வந்து நம்ம எம்டியாக வைக்க முடியாது இல்லையா? ஸோ பூக்கள் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பூக்கள் வந்து ட்ரை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ. ஸோ கீழே வந்து புல்வெளிக்கு வந்து லைட் க்ரீன் கொடுத்துருக்கோம். மரத்துக்கு வந்து டார்க் ப்ரௌன் கொடுத்துட்டு மேலே வந்து டார்க் க்ரீன் வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து அவங்களோட ஐடியாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறமா பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் வந்து நம்ம ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ணலாம். ஏன்னா எம்டிஆர் ட்ரீ இருக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் ஸோ வந்து பூக்கள் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா பண்ணது. அப்புறம் என் தம்பி வந்திருந்தான். தம்பிகிட்ட சொல்லி நம்ம ஊரில் தந்தூரி சாய் இருக்குல்ல, ஸோ அதை ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கன்டினியூ பண்ணோம். என் தம்பி தான் அப்போதைக்கு டெலிவரி பாயாக வந்து ஒர்க் பண்ணான்.
சரி ஓகே அவனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம டீ குடிச்சிட்டு ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மரம் நம்ம வரைஞ்சோம்ல அதோட தரை வந்து அழுக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மோப் போட்டு போகிறோன்னு தான் சொன்னோம். அப்படியே என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, இல்லை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டா. ஸோ தந்தூரி சாய் வந்து ஒரு வழியாக நம்ம கப்பை வந்து வாங்கிட்டோம். கப்பில் வாங்கி ஊற்றி குடிச்சிட்டோம். குடிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற அவங்களும் வந்து குடிச்சிட்டு ஸோ ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வந்து யூடியூப்பில் பார்த்து கட் பண்ணி ஸோ வந்து அதுக்கப்புறம் பேஸ்டல் பண்ணோம். ஸோ ஒருக்கு நாங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ வந்து இன்னொருத்தவங்க வந்து கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் வந்து இது பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்பில் வந்து நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம் பேப்பர்ஸை. ஸோ அதை வந்து ஃப்ளார் ஷேப்பில் மடக்கி கட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒர்க் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தரையில் போட்டு வைக்க முடியல. அதுக்கப்புறம் காய்கிறதுக்காக வந்து இந்த பக்கம் வச்சாச்சு. சரி ஓகே இது நிற்க வைக்கிறது எப்படி அப்படின்றதுக்காக அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த ஐடியாக்காக. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த ஃப்ளார்ஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோவில் பிங்க் கலரை எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கவும் அவங்க ஃபோல்ட் பண்ணி ஃப்ளார் மேக் பண்ணாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து தான். ஸோ வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் விரிச்சு போக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளார் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வரல. 2-3 ஷேப்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒரே ஷேப்பில் இருந்திருக்காது. 2-3 ஷேப்ஸ் மாறி இருந்திருக்கும். இது வந்து ரியா பண்ண ப்ராஜெக்ட்டு. அவன் வந்து அங்கே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சா. ஸோ அதை வந்து நாங்கள் பேப்பரில் ஒட்டி எனக்கு கொடுத்தா. இது வந்து க்ளூ கன் வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து க்ளூ கன்னுக்கு நான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பேன். ஸோ இது சார்ஜ் போட்டு க்ளூ யூஸ் பண்ணால் ஸ்டிக் ஆகவே இல்லை. கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகவே இல்லை. இது வந்து ப்ரெஸ் பண்ண வரவும் கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதுலேயும் வரல. இது வந்து 4 ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளூ ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து யூஸ் பண்ணால் நாங்கள் ஒர்த்தே கிடையாது. கொஞ்சம் கூட ஸ்டிக்கே ஆகலை. ஸோ அடுத்ததாக வந்து ரியா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி போட்டதை வச்சு அவங்க தனியாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பின்னாடி ஒரு பைப்பு வச்சு இந்த மாதிரி நிற்க வச்சு மரத்தை வந்து நிற்க வச்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.